ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூண் விவகாரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு இந்துக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த வரவேற்பை ஓட்டுகளாக மாற்ற திட்டமிட்ட அக்கட்சி திருப்பரங்குன்றம் மற்றும் மதுரை தெற்கு தொகுதியை தங்களுக்கு ஒதுக்கும்படி கேட்டது. ஆனால் சிட்டிங் அதிமுக எம்எல்ஏவான ராஜன் செல்லப்பாவுக்கு தொகுதியில் நல்ல பெயர் இருப்பதாலும் சீனியர் என்பதாலும் திருப்பரங்குன்றம் தொகுதியை பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்க பழனிசாமி தயங்கினார். அதே சமயம் மதுரை தெற்கு தொகுதியை ஒதுக்க முன்வந்தார். தெற்கு தொகுதியில் ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த எஸ்.ஆர். ராதா, OS. அமர்நாத், SS. சரவணன் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளனர். அவர்கள் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த தொகுதியில் சௌராஷ்டிரா சமூகத்தினர் அதிகம் உள்ளதாலும் இவர்களில் பெரும்பாலானோர் இந்து அமைப்புகள் பாரதிய ஜனதா ஆதரவாளர்களாக இருப்பதாலும் பழனிசாமி அத்தொகுதியை விட்டுக் கொடுக்க முன்வந்தார். முந்தைய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது 1991 முதல் திருப்பரங்குன்றம் அதிமுக கோட்டையாகவே இருந்து வருகிறது. 2011 முதல் சீனிவாசன், போஸ் என தொடர்ந்து அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இத்தொகுதியின் கீழ்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை, சர்வதேச விமான நிலையம் உள்ளன. இதன் காரணமாகவும் அதிமுக கோட்டை என்பதாலும் சிட்டிங் தொகுதிகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற பழனிசாமியின் பிடிவாதமும் தான் திருப்பரங்குன்றத்தை மீண்டும் அதிமுக வசமாக்கியுள்ளது.